பிஸ்மில்லா. இது மஸ்ஜித்து ஜின்ன பள்ளிவாசலுடைய உள் சைடு தோட்டம். உள் சைடு தோட்டத்தில் மக்கள் வந்து தொழுகிறாங்க. நம்ம இங்கே மாரிப் தொழுவோம்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தேன். இதை பார்க்குறதுக்காகவும் சரித்திரமே வாய்ந்த இடத்த பார்க்குறதுக்காகவும் வந்தேன். அல்லாஹ் உதவி செஞ்சான், அல்ஹம்துலில்லாஹ். இது பள்ளிவாசல் ஓரளவுக்கு பெரிய பள்ளிவாசல் தான். ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு நினைக்கிறேன் ஒரு 20 பேர்னு வச்சுங்களேன். 200, 300, 400 பேர் தொழுவலாம் போல இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடம்னு வச்சுங்களேன். பெரிய இடம் தான் இருக்குது. எல்லாம் பார்க்க செய்யட்டும். ஆனால் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டது ரசூல்லா ஹிஜ்ரத்து செஞ்ச பிற்பாடு 3வது ஆண்டோ 9வது ஆண்டோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு இந்த ஏரியாவில். ரசூல்லா இருக்கும்போது தாவா பண்ணுவாங்க. இங்கே வந்து அழைப்பு பண்ணி கொடுப்பாங்க, ஜின்னுகளுக்கு பாடம் எடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் ஆலம். இப்போ எப்படின்னாக்கா அரபியில் கேட்டால் அரபிக்காரங்க சொல்கிறாங்க. அரபியை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலை. ஆனால் உருதுக்காரங்கள்ட்ட கேட்டால் உருதுக்காரங்களுக்கு சரித்திரம் தெரியும். ஆனால் உருதுக்காரங்க டைரெக்டாக எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. பள்ளி பாப்பா சொல்லுவார், என் காரு ஓட்டக்காராக இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இன்னொருத்தன் பக்கத்தில் போகிறான் நல்ல காரன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் டிப்ஸ் கேட்போண்டாக்கா அதை நம்மளை விட ஓட்டக்காராக இருக்கும், நம்ம காரை பெட்டுடா அப்படிம்பாரு. நம்ம கொஞ்சம் சரித்திரம் தெரிஞ்சிருக்கோம். பெரிய முல்லா மாதிரி பெரிய ஆள் மாதிரி இருக்காங்க. அதுக்காக அவங்கள்ட்ட போய் சரித்திரத்தை கேட்க போனாக்கா அவங்க எனக்கு தெரியாது அப்படின்றாங்க. என்ன இது எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஒரு ஆள்கிட்ட அரபிகிட்ட போய் கேட்டேன், இந்த மாதிரி மஸ்ஜித் ஜின்னு அப்படின்னு ஒரு ஷேக் அடிக்கிறார். என்னத்துக்கு ஜின்னு பார்க்க போகிறேன், என்னத்துக்கு அப்படிங்கிறார். அவர் ஆட்ட ஆட்டிக்கிட்டு ஜின் அந்த சைடில் அங்கே இருக்க போ அப்படிங்கிறார். அது ஜோக்காக பண்ணுறாரா இல்லை உண்மையாக என்னன்னு தெரியல. அல்லாஹ் ஆலம். சரி, ஓகே. இது சும்மா நம்மளுடைய தகவலுக்காக நான் இது ரெக்கார்டிங் எடுத்திருக்கேன். வாழ்த்துக்களுடன் நான் முபாரக். இங்கே உட்காந்துங்க, படியில் உட்காந்துக்கலாம். பின்னாடி மேலே மாடியில் பெண்கள் தொழுகிறாங்க. இதே ஒளி செய்ய போகிற இடத்துல ஒரு பிராண்டட் கண்ணாடி வச்சுருக்காங்க. யாரோ வச்சுட்டு போயிட்டாங்க. இங்கே மோதினார் மாதிரி இருக்கார். அவர்கிட்ட போய் சொன்ன மாதிரி இல்லை, அரபியில் சொல்கிறேன். அவங்க சிரிச்சுக்கிட்டு ஜோக் அடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க. பொதுவாகவே இப்படி தான் மனுஷர் ஒருத்தர் இந்த அரபி இனத்தை எப்படி திருத்தினாங்க ரசூலுல்லாஹ்ங்கிறது அதே பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி எதையுமே மதிக்க மாட்டாங்க, யாரையுமே ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த இனத்தை திருத்தி ரசூலுல்லாஹ் கொண்டு வந்தாங்கல்ல, இதே உண்மையான மார்க்கங்கிறதுக்கு ஒரு ஆதாரம். ரசூலுல்லாஹ் சொல்லி மக்களை திருத்தி கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய கிருபையால் எல்லாமே இன்றைக்கி உலகத்தில் அமைதியாக இருக்காங்க. சில இடத்துல பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் பிரச்சனை எல்லாம் இல்லாமலாம் மனுஷன் வாழ முடியாது. அல்லாஹ் நம்ம 24 மணி நேரம் வணங்கினால் நல்லா தண்டனை கொடுப்பான். ஒரு தாய் வளர்க்குது, தாய் வளர்க்கும் போது பிள்ளைய பிரியமாக வச்சுக்கும், அடிக்கவும் தான் செய்யும். இறைவன் அப்படி தான் தண்டனையும் கொடுப்பான், நம்மளுக்கு சொகுசையும் அளிப்பான். 2 செய்யலாம் அர்த்தம். ஆனால் கஷ்டத்துக்கு பின்னாடி வெற்றியை கொடுப்பான். அதான் இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா அப்படிங்கிறான் அல்லாஹ். உஸ்ரி யுஸ்ரானா அதுக்கு அர்த்தம் கரெக்டாக சொல்லும்போது எப்படி சொல்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு கஷ்டத்தை தான் அல்லாஹ் சொன்னான், கஷ்டத்துக்கு பின்னே சுகம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணமாக பாருங்களேன், ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுவார், ஃபுல்லாக லாஸ் ஆகிடுவார். லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு பார்க்க மாட்டார். திருப்பி அல்லா தரான்னு சொல்லி உழைச்சிக்கிட்டே இருப்பார். அது பார்த்தா பெரிய மல்டி பில்லியனர் ஆகிடுவார். என்னங்க ஒன்றுமே இல்லாமல் அவனியில் அல்லா கொடுப்பான். அப்படி தான் படுக்கையில் உள்ளவனை தூக்கி உட்கார வச்சு கொடுப்பான், உட்கார்ந்துருக்கவனை படுக்க போட்டுருவான். எல்லாம் பரட்டி உலகத்தை பரட்டுறது அல்லாவுடைய கையில் உள்ளது, அல்லாவுடைய தன்மை அது. சில பார்த்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்களுடன் நான் முபாரக்.